ஓகே, ஃபைனலாக அடுத்த ஒரு வீடியோவுக்கு வந்துட்டோம். என்ன வீடியோனா, நம்ம கோப்ரோ வாங்கியிருந்தோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உடஞ்சது அங்கே இருக்குது, அது இல்லை, நம்ம ஹீரோ 12 வாங்கியிருந்தோம். இந்த ஸ்டிக்கர் மட்டும் இந்த டிஸ்பிளே கொட்டி வச்சுருந்தேன். லென்ஸுக்கு மட்டும் எடுத்துட்டேன். ஒரு vlog எடுத்துட்டேன். vlog வந்து அடுத்தடுத்து வரும், வெயிட் பண்ணுங்கள். அதனால் இது ஒரு கோப்ரோவோட அப்கிரேடட் வீடியோவாக இருக்கும். சரி, ஓகேங்களா? பேட்டரி கழட்டி வச்சுருக்கேன். பேட்டரி கழட்டி வச்சுறது எப்பயுமே பேட்டரியோட லைஃப் பெட்டராக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோப்ரோ செட்டப்போட அடுத்த ஒரு வீடியோ. டெம்பர் கிளாஸ், இந்த 2 டிஸ்பிளே ஒரு லென்ஸுக்கு டெம்பர் கிளாஸ் போட்டால் தான் சேஃப்டி ப்ரொடெக்ஷனுக்காக அந்த ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது ஒன்று பிரிக்கலாம். பிரித்து எப்படி ஒட்டுறதுங்கிறதையும் நான் காட்டுறேன் இந்த ஒரு வீடியோவில். உங்களுக்கு காசு செலவு பண்ணி நம்ம கேமரா வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, அது பாதுகாக்கிறது தான் பெரிய விஷயம். அதனால தான், வேற ஒன்றும் கிடையாது. இதோட காஸ்ட் எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு 209, 210 சம்திங் வந்தது. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பெரிய டிஸ்பிளேக்கான ஒரு டெம்பரு, அப்புறம் லென்ஸுக்கான ஒரு டெம்பரு, டிஸ்பிளேக்கான ஒரு டெம்பரு, எல்லாமே நார்மல் டெம்பர் தான். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து துடைக்கிறதுக்கு ஒன்று இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இது இப்போ ஒட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிப்போம். எப்படி ஒட்டுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? மொபைலுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி கிளாஸஸ் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அது நம்ம நல்ல லைட் வெளிச்சதில் வச்சு தான் நல்லா க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட லென்ஸுக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பெருசு வந்து பேக்கில் இருக்கிற டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது மூணும் எல்லாமே க்ளீனர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். வைப்புன்னு இருக்கிறது இல்லைங்களா, அது கொஞ்சம் ஈரமாக இருக்கும், ஈரத்தன்மை இருக்கிறதா இருக்கும். அதில் ஒரு சில டைமில் வந்து அதிகமாகவே வருது இந்த ஜெல்லு. அதனால் லைட்டை மட்டும் தேய்ச்சிக்கிட்டு வேறு ஏதாவது லைட் கிளாத் எதனா சாஃப்ட் கிளாத் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் துடைச்சிக்கோங்க. கோப்ரோ வாட்டர் ப்ரூஃபுங்கிறதுனால இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே மொபைல் சீல் ஸ்பீக்கர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதில் இறங்கிறதுக்கு அதிகம் வாய்ப்புகள் இருக்கும். லைட்டாக டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளீனரை வச்சு நான் இப்போ க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணிட்டு நல்லா லைட் வெளிச்சு நல்லா உத்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டாட் கூட இல்லாத மாதிரி பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் ஒட்டணும். ஓகே, ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எடுத்துகிட்டு இந்த ஷீட்லேருந்து 2ஆக எடுத்துக்கணும். லைட்டாக உள்ளே வந்து நகம் படக்கூடாது, எங்கேயும் படக்கூடாது. லைட்டாக மட்டும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கணும். அது ஓப்பனருக்கு அந்த வெள்ளை ஷீட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த மேல் கார்னர்லேயும் அந்த மேல் கார்னர்லேயும் கரெக்டாக வைக்கிற மாதிரி ஒரு மூலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வைங்க. 2 மூளைக்கும் ஒரு சைடு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே வச்சிங்கன்னா கரெக்டாக வந்து அட்டாச் ஆகிக்கும். ஃபுல்லாக உட்காந்து நல்லா ஒட்டிக்கும். எடுத்துகிட்டு வைக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பர்ஃபெக்ஷன் இருக்காது, ஏதாவது டஸ்ட்டு விழுந்துடும். அடுத்தது டிஸ்பிளேக்கு இப்போ வந்து அதே மாதிரி க்ளீன் பண்ணிட்டு நம்ம திருப்பி ஒட்டலாம். நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அந்த ஜெல்லு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அந்த ஜெல்லையும் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். நல்லா க்ளீன் பண்ணிட்டு அப்படி க்ளீன் பண்ணாலும் ஒரு சில டைம்ஸில் வந்து ஏதோ ஒரு சில மைன்யூட்டான டாட்ஸ் வந்துடும். அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க. நல்லா தொடச்சிக்காங்க. அதே மாதிரி அந்த ஷீட்டில் வந்து அந்த இது கீழே இருக்கிற அந்த ஒயிட் ஷீட் இருக்கும், அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு டெம்பரோட கார்னர் சைடில் 2 விரலை வச்சு பிடிச்சிக்காங்க. கரெக்டாக டெம்பர் மட்டும் கையில் வந்துடும். அதே மாதிரி இந்த எஜ்ஜிலையும் வந்து டெம்பர் பிடிச்சிக்காங்க. அழுத்தி பிடிச்சிடக்கூடாது, எஜ்ஜில் மட்டும் சும்மா பிடிச்சிக்கணும். பிடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த கார்னர்லையும் வச்சுக்காங்க. 2 கார்னர் எஜ்ஜிலையும் வச்சுட்டு கரெக்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இது நகர்த்தும் போது கரெக்டாக இருக்குதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பர்ஃபெக்டாக ஒட்டிக்கிச்சு. இப்போ வந்து பேக் சைடு க்ளீன் பண்ணிக்கோங்க. அதில் ஜெல் நிறையா இருக்கும், தண்ணி மாதிரி. அது தண்ணி நல்லா சுத்தமாக துடைச்சிடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா பபுள்ஸ் வந்துடும். இந்த டெம்பரை ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துருங்க. வச்சு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக அந்த இதுக்குள்ளேயே உட்காருதாங்கிறத வச்சு பார்த்துருங்க. சப்போஸ் உட்காரலைன்னா, எல்லா டெம்பரையும் சொல்கிறேன், சப்போஸ் உட்காரலைன்னா அப்படியே ரிட்டன் போட்டு வேறு வாங்கிக்கோங்க. நான் அப்படி வச்சு பார்க்காம இருந்ததன் காரணமாக கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. அதே மாதிரி அந்த ஒயிட் ஷீட்டை பிடிச்சி எடுத்துகிட்டு அப்புறம் டெம்பர் கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த மூலையிலையும் அந்த மூலையிலையும் வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக கார்னருக்கு வச்சு இந்த கீழே கார்னர்லேயும் வச்சு அப்படியே வச்சு விட்டு ஒரு சும்மா வந்து ஒரு இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், நீட்டாக உட்காந்துக்கும். ஒட்டிக்கிச்சு. ஆனால் லைட்
அட்டை வந்து இந்த கார்னரில் எல்இடி இருக்கிற கார்னரில் மட்டும் உட்காரல. இது ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷனுக்காக மட்டுமே தான், வேறு எதுக்காகவும் நம்ம இதை வந்து ஒட்டலை. அது இல்லாமல் எனக்கு இதில் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இது ஃப்ரண்ட்டில் ரெண்டுக்கும் ஓகே, பட் ஆனால் பேக்கில் மட்டும் கொஞ்சம் பெருசாக வந்தோன்னே மேலெலாம் தூக்கிக்கிச்சு. அதனால் இந்த பிராண்ட் இல்லாமல் இது வந்து என்னென்ன மாடலுக்கு செட் ஆகும்னா Hero 9, Hero 10, Hero 11, Hero 12 வரைக்கும் எல்லாத்துக்கும் செட்டும் காமன் ஆகும். ஆனால் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. எனக்கு அது வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நீங்கள் வேறு பிராண்ட் ஏதாவது வந்து லிங்க் கீழே கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். நம்ம மெயின் லென்ஸ் ஸ்க்ராட்ச் ஆகாமல் அதுக்காக மட்டும்தான், வேறு எதுக்காகவும் இல்லை. இந்த ஒரு வீடியோ இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருப்பேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம மோர் தென் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். டாடா, பை பாய்.